அடுத்த மாமாவுக்கு இருப்பாரு மாமியா? ஐயோ கண்ணு அப்பா முடியலப்பா. ராஜா கண்ணு, நான் உங்க மாமி இல்ல, உங்க மாமியோட காலேஜ் ஃப்ரெண்டு. இத பாரு, கல்யாணம் ஆகி 8வது மாசத்துல உங்க மாமி இதே ஷேப்ல தான் பாப்பேன். ஏன் சார்? ஏமா வயரும் பிள்ளையுமா காலேஜ்லயா படிக்கிற? ஆமா. ஏன் ஆச்சரியப்படுறீங்க? எனக்கு கல்யாணம் ஆனது ஹைஸ்கூல்ல, நான் கர்ப்பம் ஆனது காலேஜ்ல. எங்க வீட்டுக்காரர் என் கூட தான் படிக்கிறாரு. என்ன பிரயோஜனம்? சேர்ந்துதான் உட்கார விட மாட்டேங்கிறாங்க. வாயாடி பொண்ணு, போமா போய் வசந்தியை கூட்டிக்கிட்டு வா. இதோ ஐயோ முள்ளம்மா, ஞாபகமே இல்ல. இவங்க யாருன்னு சொல்லலீங்களே. பக்கத்து வீட்டு அம்மா. சின்ன வயசுலயே வசந்தி தாய் இழந்துச்சு. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் இவங்க தான் செய்வாங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. மாப்பிள்ளைய லேசா பாத்துக்க. பாருங்க. ஏமா அங்கேயே நின்னுட்ட? வா இங்க வந்து உட்காரு. என் தம்பி உன்னை எங்கேயோ பார்த்தானா, உன்னைத்தான் கல்யாணம் செய்துக்குவேன்னு பிடிவாதம் பண்ணி என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். ஆமா, உன் பேர் என்ன? வசந்தி. அப்போ கல்யாண விஷயம் எல்லாம் நல்ல நாள் பார்த்து முகூர்த்த தேதி குறிச்சிருவோம். மணமகள் வசந்தி MA, மணமகன் பாஸ்கர் MA, வரவேற்பு சாம்பு WMA. என்னடா என் பொண்டாட்டி MA தானே, சேர்த்து போட்டுக்கிறேன். போடு போடு. பாஸ்கர், நீங்க கட்டி இருந்த கோட்டை இடிஞ்சு போயிடுச்சு. அவசரம் பச்சி பறந்து வச்சு பாஸ்கர். என்ன? வசந்திக்கு வேற இடத்துல கல்யாண ஏற்பாடு நடந்துருச்சு. என்ன சொல்றேன்? ஆமா பாஸ்கர், இப்ப நான் அங்க இருந்து தான் வர்றேன். மாப்பிள்ளை அவங்க அக்காவோட வந்து வசந்திய பெண் பார்த்துட்டு போயிருக்காரு. அடுத்த மாசம் கல்யாணம். வசந்தி என்ன ஏமாத்திட்டாளா? இல்ல பாஸ்கர், உங்களையே நீங்க ஏமாத்திக்கிட்டீங்க. அன்னைக்கே நான் சொல்லல, ஒரு பெண்ணுடைய உள்ளத்தை அவ விருப்பம் இல்லாம விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு. நான் தோல்வி அடைஞ்சிட்டனா? நிஜமாவா? என்னாலேயே நம்ப முடியலையே. இனிமே நான் என்ன செய்ய போறேன்? டேய் பாஸ்கர், என்ன நடந்து போச்சு இப்போ? டேய், நீ ஒரு ஆம்பளை, அழகன், ஆஸ்தி உள்ளவன். நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. வசந்திக்கு கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல ஒரு வனஜாவுக்கு வைராகிக்கு நீ தாலி கட்டுற. என்னடா சொல்ற? சம்பு, நான் வசந்தி கிட்ட கையை உயர்த்தி சவால் விட்டவே இல்லடா. கையேந்தி காதல் பிச்சை கேட்டேன். அவ போடாத அந்த பிச்சைக்காக பட்டினி கிடப்பனே தவிர வேற ஒருத்தி வைக்கிற விருந்து எனக்கு வேண்டவே வேண்டாம். இனி என்னுடைய வாழ்க்கையில கல்யாணங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு இடமே இல்லை. வசந்தி நிறைஞ்சிருக்கிற இந்த இதயத்துல இனி ஒருத்தி வர முடியாது, வரவே முடியாது. வசந்தி, வசந்தி, என்ன இது மழையில் நனைஞ்சிட்டு? கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில மழை வந்துருச்சு. ஆமா, உள்ளவா வா வசந்தி. உட்கார். வழியில மரம் விழுந்து கிடக்க போக முடியாது போல இருக்கு. வசந்தி, பக்கத்துல தான் நான் தங்கியிருக்கிற காட்டேஜ் இருக்கு. கொஞ்ச நேரம் இங்க தங்கிட்டு மழை விட்டதுக்கு அப்புறமா போகலாமா? சரிங்க. பாபா இறங்கி சீக்கிரம். வா வா வா, உள்ள வா. வசந்தி, ட்ரெஸ் மாத்திக்கிறியா? ஏன் சரிக்கிற? ட்ரெஸ் மாத்திக்கிறியான்னு கேக்குறீங்களே, பொடிவையா வச்சிருக்கீங்க? லுங்கியும் ஷர்ட் வச்சிருக்கிறேன், குடுக்கறேன், போட்டுக்கிறியான்னு கேட்டேன். லுங்கியா? ஆமா, இந்த காலத்துல பெண்கள்லாம் லுங்கி தான் கட்டிக்கிறாங்க. அதான் ஃபேஷன். உங்க காலேஜ்ல நீ பார்த்தது இல்ல? அது என்னமோ எனக்கு லுங்கி பிடிக்காது. வசந்தி, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த ஈரத்தோட ரொம்ப நேரம் நின்னா உனக்கு ஜுரமே வந்துரும். அதை பார்த்தா எனக்கு நடுக்கமே வந்துரும். வரட்டுமே? வரட்டுமா? இங்க பாரு, இப்ப நான் குடுக்கறத நீ கட்டிக்கல என்ன செய்வீங்க? சரிங்க சரிங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களையே நான் கட்டிக்க போறேன். அதனால இப்ப நீங்க எதை கொடுத்தாலும் நான் கட்டிக்கிறேன். வெரி குட், வெரி குட். பாபா, இந்த இது உனக்கு குடி.
இது எனக்கு. அம்மா இப்ப எங்க கட்டிக்கிறேன்? இங்கே கட்டிக்க. என்னங்க? வந்துட்டேன். இந்தாங்க. குடு குடு. ஏன் அப்படி பாக்குறீங்க? நல்லா இல்லையா? நான் அப்படி சொன்னனா இல்ல சொல்லுவேனா? வசந்தி, இந்த ட்ரெஸ்ல கூட நீ ரொம்ப அழகா இருக்கிற. அப்படியா? ஆமா, உன் வருங்கால கணவன் சொல்றேன். பொய்யா இருக்குமா? வருங்கால கணவரா? இப்பவே நீங்க என் கணவர் தானே? அப்படியா? பின்ன எப்ப நீங்க என்னை பெண் பார்க்க வந்து நம்ம கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சோ அப்பவே நீங்க தான் என் கணவர்ங்கிறது முடிவாயிடுச்சு. நம்ம கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். அழியட்டும், இந்த உலகமே அழியட்டும். அதுக்கு முன்னால எனக்கு துரோகம் செஞ்சவங்களை தீர்த்து கட்டிடுறேன். அவனுக்கு எப்பவுமே துரோகம் செய்யலப்பா. நீயா தப்பா கற்பனை பண்ணிட்டு இருந்தா அதுக்கு நானா பொறுப்பு? கற்பனை இல்லையா, கணக்கு போட்டிருந்தேன். அது அநியாயமா கெடுத்துட்டீங்க. இந்த கணக்கு நாம போடுறது இல்லப்பா, அவன் போடுறது. இத நம்மால மாத்த முடியாது. சும்மா பேசிட்டு நிக்கிறீங்களே, போங்க அடிய. மாமா, என்னப்பா இதெல்லாம்? உன்னை பெண் பார்க்க வந்தாங்க, அது உன் மாமனுக்கு பிடிக்கலம்மா. உங்க மாமனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணமா? என்னையா? ஏ மாமா, அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்துச்சா? எண்ணம் மட்டுமல்ல, என் இதய நிறைஞ்ச ஆசை, கண் நிறைஞ்ச கனவு. என் அன்பையும் பாசத்தையும் உன் மேல அள்ளி அள்ளி கொட்டினே, அது அவ்வளவும் நான் உன் மேல கொண்டிருந்த காதல். வசந்தி, காதல். மாமா, நீங்க கைய பிடிச்சது, கண்ணத்தை கிண்ணது பாசம்னு நினைச்சேனே தவிர ஆசைன்னு நினைக்கல மாமா. இப்ப மட்டும் என்ன, நீங்க தானே அப்படி நினைச்சீங்க. பரவாயில்ல, நான் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. ரொம்ப சுலபமா சொல்லிட்டியே. இருக்க இடம் இல்லாம, குடிக்க கஞ்சி இல்லாம, நடு தெருவுல நின்னுகிட்டு இருந்த உன்னையும் உங்க அப்பனையும் கூட்டிகிட்டு வந்து வாழ்வு கொடுத்தனே, அதுக்கு இதுதானா நன்றி? ராஜவேலு, இன்னைக்கு நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பாழும் வயத்தை நம்பி உன் பின்னால வராம அன்னைக்கே ஒரு முறை கைத்துல தொங்கி இருக்கும். முடிவா கேட்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? முதல் கட்டக்கு இன்னொரு கல்யாணம் வேறையா? ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணிருந்தியா, கதி என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? கஷ்டம் வந்து கூட பார்க்காம அவளை விவாகரத்து பண்ணிட்டு கண்ட பெண்களோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா, உன்னை பத்தியே கவலைப்பட்டு என் மனைவி சீக்கிரம் விழுந்து செத்தா. அப்படிப்பட்ட பாவி உனக்கு என் மகளை பள்ளி கொடுக்கறா? பெரிய பொண்ணை பெற்ற அறிவு கட்ட காடு. என்ன சொன்ன? எங்க அப்பாவை கை நீட்டி அடிக்க உங்களுக்கு என்ன தைரியம்? இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்கப்பா. இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். என்ன ஆக்சிடென்டா? சீரியஸா? கொஞ்சம் இருங்க. வண்டி நம்பர் என்ன சொன்னீங்க? MSW 1293. அட, நம்ம அட்வொகேட் சந்திரன் கார்ல அந்த இடத்துலயா? இப்ப புறப்படுறேன். கான்ஸ்டபிள், ஜீப் ரெடி பண்ணு. ஆமா, உங்க பேர் என்ன? சந்திரன். பையில அட்ரஸ். சார், சார், அம்மா, வக்கீல் சந்திரன் இருக்காரா? யார் நீங்க? அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவரை அவசரமா பார்க்கணுமே,
ஐயோ ஐயோ, எந்த நேரத்துல கல்யாணத்துக்கு பொண்ணை பார்க்க போனாங்களோ. என்னம்மா என்ன ஆச்சு? எங்க ஐயாவுக்கு கார் விபத்து ஏற்பட்ட ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. அவங்க அக்கா கூட அங்கதான் போயிருக்காங்க. அப்பா இங்க வாங்க. டாக்டர், ஆக்சிடென்ட் ஆகி இங்க அட்மிட் ஆயிருக்காரே வக்கீல் சந்திரன், அவரை நாங்க பார்க்கணும். ஓ அவரா? அந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. பம்பாயில ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரு, அவர்கிட்ட காட்டுறதுக்காக இப்பதான் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்க. இன்னும் ஏர்போர்ட்ல இருப்பாங்க. அப்பா ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே, ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே, நன்மையுண்டொரு காலே. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே, நன்மையுண்டொரு காலே. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே, நன்மையுண்டொரு காலே. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே. பரசுராமன் கர்மம் தீர்த்த வண்டியவன், நம்மை எல்லாம் காத்த வண்டி. பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டியவன், நம்மை எல்லாம் காத்த வண்டி. பட்டம் கட்ட ஏத்த வண்டி, பட்டம் கட்ட ஏத்த வண்டி. ராம பட்டம் கட்ட ஏத்த வண்டி, ராம பட்டம் கட்ட ஏத்த வண்டி. ராம பட்டம் கட்ட ஏத்த வண்டி, ராம பட்டம் கட்ட ஏத்த வண்டி. நாலு பேரில் மூத்த வண்டி அவதானே கண்மணி. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே, நன்மையுண்டொரு காலே. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே.
గగ సమ మగ దగ మ సని సదా సమగ సని తాని సని సని దా మదని దమ 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 గా దగ మగ గా సని సని దా మదని దమ 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 గా దగ మగ గా దగ సమ మగ దమ ని ని ద సని ద మదని గా మదని సని నల్ ராமனுக்கு மன்னர் முடி தரித்தாலே நன்மையும் தோறுகாலே ராமனுக்கு மன்னர் முடி தரித்தாலே